கலப்பு கரையா பிடிக்குது அதில். நாலு கூட பண்ண முடியும். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ அங்கே பாருங்கள், காடையில் வந்து ஃப்ரை செய்ய போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, காடை கூண்டோடு பார்த்துருப்பீங்க. அதை எப்படி க்ளீன் பண்ணாங்கன்னு அதையும் பார்த்துருப்பீங்க. அந்த காடை தாங்க இது முழுசாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த காடையை தான் நம்ம வந்து ஒரு 4 இல்லை 5 பீஸாக கட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து காடை ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க காடை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுதாங்க மசில்ஸு. வாங்க இந்த காடையை கட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து எப்படி ஃப்ரை செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அந்த காடையை வந்து ஒரு 6 பீஸாக கட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் ஒரு 6 பீஸாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து காடை ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதை நம்ம வந்து கேஸில் செய்கிறோம். அடுப்பு பற்ற வச்சிட்டோம். ஒரு கடாய் வச்சு 100 கிராம் கோல்டு வின்னர் சேர்த்துக்கலாம். சுத்தமான கோல்டு வின்னர். அதில் வந்து வாசனை பொருள் தான். அது வந்து நம்ம வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்க, வெங்காயம் வந்து நல்லா நமக்கு இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இந்த வாசனை பொருள் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு. எல்லாமே ஒரு 2 பீஸு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்க நம்ம வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி, ஒரு 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து குழம்பு வரணும். ஏன்னா நம்ம காடை தொப்பு செய்வீங்களா, இதெல்லாம் நல்லா வெந்து குழம்பு வந்தால் தான் தொப்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்.
இந்த வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இதையும் நம்ம அளவு நல்லா கலட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ வந்து காடை கறி சேர்த்துக்கலாம். இதில் என்னன்னா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, எண்ணெயிலே தான் பரட்டணும். அந்த காடை கறி வந்து எண்ணெயிலே வெந்து வரணும். எண்ணெயிலே பரட்டணும், தண்ணியே சேர்க்கக்கூடாது. ஏன்னா காடை கிரேவி தொக்கு செஞ்சுக்கிறோம். காடை கிரேவி தொக்கு தண்ணி சேர்த்தோம்னா குழம்பு மாதிரி ஆகிடும். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காத ஃபுல்லாக ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது சீக்கிரமாக வெந்து வரும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது, லுக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் 10 இட்லி சாப்பிட்லாங்க. இல்லை ஆயில் தான், தண்ணி ஊற்றினா குழம்பு ஆகிடும், கறியும் குழம்பிடும். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி சேர்க்கலாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அடி பிடிக்கூடாதுன்னா கொஞ்சமாக சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்தா இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் அது பச்சை வாசனை போகும். இந்த காடையும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இது அப்படியே சுண்டி வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த கிரேவி பாத்தில் வரும். இன்னும் கொஞ்சம் சுண்டிச்சுன்னா தொக்காகிடும். காடை கிரேவி தொக்கு நம்ம செஞ்சுக்கிறோம். இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிடும். கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். பாருங்க, நல்லா இங்கே பாருங்கள், கிரேவி ஆகிடுச்சு. காடை கிரேவி ஆகிடுச்சு. அந்த தண்ணி சாப்பிட்டோம் இல்லைங்களா, நல்லா சுண்டிடுச்சு. சுண்டி காடை கிரேவி ஆகிடுச்சு. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும்னா தொக்காயிடும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டுங்க. அப்போ நல்லா ஸ்பைஸியாக காரம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த காடை கிரேவி ஆகிடுச்சு. இப்போ காடை தொக்கு ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த காடை கிரேவி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதேமாரி வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில், ஹோட்டலில் எப்படி நம்ம சாப்பிடுமோ அதே மெத்தடில் வீட்டில் நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம். நீங்களும் வீட்டில் வாங்கி நம்ம எப்படி செஞ்சோமோ அதே பொருளை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்து. ஒரு அல்டிமேட்டான காடை கிரேவி தொக்கு ரெடி.
அது எம்மியாக இருக்குது. நன்றி.